பிரைஸ் தி லார்ட். सबको जय मसीह की। எல்லாம் நல்லா இருக்கிறீங்க நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ कि आप सब ठीक होंगे। இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்களை பார்ப்பதிலே சந்தோஷம். इस वीडियो के द्वारा मैं आपसे बात करने में आनंदित हूँ ஒரு சின்ன காரியத்தை உங்க இடத்துல பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். और आज भी मैं एक छोटा सा विषय आपके बीच में बांटने आया हूँ। இன்னைக்கு பொறுமையோட ஓடணும் என்ற தலைப்புல அவங்கள்ட்ட நான் பேச போறேன். और आज का जो शीर्षक है ये है कि हमें जो है धीरज के साथ दौड़ना चाहिए। பொறுமையோட ஓடுங்க. धीरज के साथ दौड़े। அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். इसके आधार पर मैं आपको एक वचन कहना चाहूंगा। எபிரேயர் इब्रानियों 12ஆம் அதிகாரம் 12 अध्याय 1வது வசனம் இப்படியா சொல்லுது. और उसका पहला वचन इस प्रकार कहता है, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். वह दौड़ जिसमें हमें दौड़ना है धीरज से दौड़ें। ஆண்டவர் நமக்குன்னு ஒரு சில ஓட்டத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमारे लिए जो है कुछ विषयों को नियुक्त कर रखा அந்த है। ஓட்டத்துல நம்ம பொறுமையோட ஓடணும். उस विषय में हमें धीरज के साथ दौड़ना है। அநேக காரியங்களை நம்ம மனுஷிக காரியத்துல அவசரப்பட்டு கொண்டிருக்கிறோம். और कहीं बातों में हम बहुत ज्यादा जल्दबाजी करते हैं எனக்கு திருமணம் சீக்கிரத்துல நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். कि मुझे जो है विवाह बहुत जल्दी हो जाएगा तो अच्छा रहेगा, எனக்கு குழந்தை ரொம்ப சீக்கிரத்துல பிறந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். या मेरे लिए संतान बहुत जल्दी हो जाएगा तो अच्छा रहेगा, சீக்கிரத்துல வீடு வாங்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். या फिर मैं एक घर खरीद लूं तो अच्छा रहेगा। அப்படி நிறைய காரியங்களுக்கு நம்ம அவசரப்பட்டு கொண்டிருக்கிறோம். ऐसे कई विषय के लिए हम बहुत ज्यादा जल्दबाजी करते हैं पर ஃபெயிலியரை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். हार को हम दिखते हैं। ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, आज के दिन परमेश्वर हम सबसे कहता है, மகளே हे मेरे बेटी, மகனே हे मेरा बेटा, பொறுமையோட ஓடு. धीरज के साथ दौड़। ஆண்டவர் நமக்கு எப்படி ஒரு நியமித்திருக்கிற ஓட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த பொறுமையோட ஓட கடவோ ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்னு ஆசீர்வதிப்பார். और हमारे लिए जिन बातों को परमेश्वर ने नियुक्त किया है उन विषय में हम धीरज के साथ दौड़ें। ஒரு சின்ன ஒரு கதையை உங்களுக்கு சொல்ல நான் और ஆசைப்படுறேன். मैं एक छोटी सी कहानी भी आपको कहना चाहूंगा। உங்களுக்கு தாமஸ் ஆல்வா எடிசனை தெரியும். और आप सबको जो है थॉमस अल्वा एडिसन के बारे में आप सब जानते அவர் होंगे। வந்து பாத்தீங்கன்னா பல்பை கண்டுபிடிச்சாரு. और उन्होंने जो है बल्ब का जो है आविष्कार किया। பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு பெரிய நிறுவனம் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன்ட்ட ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து பண்ண வச்சிருந்தாங்க. और एक बहुत बड़ा जो है कंपनी जो है थॉमस अल्वा एडिसन के पास एक प्रोजेक्ट को ऋण दिया। அவர் வந்து அந்த ப்ராஜெக்டையும் ரொம்ப சீக்கிரத்துல செஞ்சு முடிச்சிட்டாரு. और उन्होंने बहुत जल्द ही जो है उस प्रोजेक्ट को खत्म भी किया। ஆனா पर அந்த பொருளுக்கான விலைய தாமஸ் ஆல்வா எடிசனால நிர்ணயம் பண்ண முடியல. और उस जिस बात का आविष्कार किया उसके लिए कितना मूल्य रखना चाहिए करके थॉमस अल्वा एडिसन जो है उसका मूल्य वो जो है निर्णय नहीं कर पाए, அதனால ரொம்ப டைம் ஆயிருச்சு அவருக்கு. जिसके कारण बहुत ज्यादा समय हुआ। அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க மனைவி இடத்துல கேக்குறாரு, இந்த மிஷினுக்கு நம்ம எவ்வளவு விலை நிர்ணயம்